வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். இப்போ நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கு வந்து நான் 2 கிலோ அளவுக்கு சப்பாத்தி போடுற மாதிரி பெரிய சட்டி வச்சுருக்கேன். மட்டன் வந்து பல்லெல்லாம் சில பேருக்கு வீட்டில் அப்பாவுக்கு இல்லாதால மட்டன் எடுத்து போட்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் வந்துக்கணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 கிலோ மட்டனுக்கு 400 வெங்காயம். இப்போ நான் 200 தான் போட்டுக்கணும்னு அரைஞ்சி வச்சுருக்கோம். 1 கிலோ ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஒரு 2 மாதமாக எந்த வ்ளாகும் நடக்கல. சாதாரணமான சும்மா வீடியோ போடணுன்னு தான் போட்டுட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் 2 மாதம் ஆகுது. அம்மா இறந்துட்டதுனால நான் 2 மந்த்ஸ் வீட்டில் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஏற்கனவே உள்ளதோட சின்ன கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது பொட்டன்னு நினச்சேன், அது வந்து சேவலாக இருக்குது. இப்போ நான் புதுசாக என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா வாத்து வாங்கி விட்ருக்கேன். எனக்கு மன நிம்மதிக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வாங்கி விட்டாதாங்க பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட கோழியெல்லாம் வளர்ந்துருச்சு. திருப்பி 2வது தடவை விட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், அதில் இந்த சைஸ் வளர்ந்துருச்சு எல்லாத்தையுமே. அதோட அம்மா வந்து கொத்தியே சாவடிச்சிருச்சுங்க. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை மட்டும் கொத்தி சாப்பிடுச்சு. அப்புறம் கிண்ணி கோழி வாங்கிட்டு இருந்தேன். காரைக்காலில் தான் அந்த கிண்ணி கோழி ஒரு 4 days கழிச்சு இப்போ தான் அந்த திறந்து விட்ருக்கேன். மேய்ஞ்சிகிட்ருக்கு. மாற்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக மேயுது. அது பாட்டு ஜோடியாக போயிட்டுருக்கு. வீடு பார்த்திங்கன்னா பயங்கர காடாயிடுச்சுங்க. 4 பக்கமும் எவ்வளோ க்ளீனாக ஆக்கி வச்சுட்டு போயிருந்தேன். நல்ல காடுன்னா அப்படி ஒரு காடு ஆயிடுச்சு வீடு ஃபுல்லாக. ஆனால் பயமாக இருக்குது, எங்கே பாம்பு இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த சைடு நல்லா மழை பெஞ்சதுனால இப்போ தான் இந்த செடி கூட ஆரம்பிச்சிருக்கு. மாங்காய் நல்லா காய்ச்சிருச்சு இந்த ட்ரிப்பு மாங்காய். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 types ஆஃப் கோழி வந்து முட்டை விட்டுட்டு டெய்லி 2 முட்டை கிடச்சிடும் எனக்கு. இதுதான் இதுதான் நம்ம ராம். ஏற்றி நம்மளோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம ராம் இதை ஜோடி. சரி வாங்க, நம்ம வந்து பிரியாணிக்கு சட்டி போட்டு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தோம். எங்கள் வீட்டுக்காக தான் அரைஞ்சிட்ருக்காரு. அங்கே காட்டுறேன். அதையும் போட்டுருங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலாக 1 கிலோவுக்கு 400 ஆனியன் போட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் மழைக்காரங்க எடுத்துக்கணும். இது வந்து ஸ்டெயில் ஆகிட்டு காப்பர் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்பைஸ் பாருங்கள். பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இது வந்து இந்த அன்னாசி போடுவாங்க. அது இன்னும் ஃபாரின்லேருந்து கருப்பு கலர்லாம் வாங்கிடுவாங்க. போட்டுருவோம். நாங்கள் அப்படியே நம்ம வீடெல்லாம் ஒரு ரவுண்ட் வச்சுருக்கோம். பாருங்கள், அப்பா பேப்பர் படிச்சிட்ருக்காங்க. அப்பா அப்படியே ஹாய் சொல்லுங்கள். சும்மா ஹாய் சொல்லுங்கள். மறைக்கிறேன். சரி, அம்மா படத்தை காமிக்கிறேன். நான் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே ஒரு ஃபோட்டோ, அம்மா படம் நானும் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அண்ணன் போட்டு எனக்கு ஒன்று கொடுத்துட்டான். மீன்ஸ் 1 கிலோ அளவுக்கு இந்த 200 டம்ளரால் நான் வந்து கோல்டு வில்லர் வைக்கணும். 4 வெங்காயம் போட்டுருக்கேன். பட்டை, லவங்கம் எல்லாம் ஒரு கிராம். நம்ம வாசனை கூடனா இந்த போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம வந்து மட்டன்லேயே வேக வச்சுருக்கோம். இதுக்கு தகுந்த அளவு நம்ம போட்டுக்கலாம்.
அதுக்கு இந்த அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம பியூர் மிளகாத்தூள் போடணும். இந்த பெரிய ஸ்பூனால் பியூர் மிளகாத்தூள் ஒன்று போடுறேன். வேணும்னா நான் திருப்பி போட்டுக்கணும். அப்போதான் கலர். அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பொடி போடணும். இப்போ வந்து தக்காளி போடணும். தக்காளி போடுங்க. 400 கிராம் தக்காளி. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். பியூர் மிளகாத்தூள் நான் திருப்பி ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை நம்ம முழுசாக போடணும், அறியக்கூடாது. நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா பெரிய ஸ்பூனால தக்காளி போட்டு அதுக்கு மேலே தேவையானதான் நம்ம போடணும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது எந்த மசாலாவுமே நான் போடலை. மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஊற்றுவேன். அந்த தண்ணி மட்டும்தான், ஸ்டீமே வதங்கலை. அப்புறம் நம்ம தயிர் ஊற்றணும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வர ஊற்றுற தயிர் தான் ஊற்றப்படணும். இதெல்லாம் நம்ம அளவு வச்சுக்கணும். அளவு எண்ணெய் தெரியாது. எங்கள் ராம் வந்திருக்கான். கோழி எதுவும் உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முட்டை விடுறதுக்காக. எங்கே வந்துச்சுன்னு தெரியல. நிற்கிது முட்டை விடுறதுக்காக. பாருங்கள், நான் அந்த பீசஸ்லாம் இந்த மாதிரி வெந்திருக்கு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். ஓரளவுக்கு ரஃபாகவும் இருக்குது. ஒரு ½ டன் தான் வந்துருக்கு. நான் எல்லாத்தையும் இதில் போட்டு வேக வைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் அந்த மட்டன் எல்லாம் போட்டு கொதிச்சிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக ரைஸ் வந்து இதால் 4 போட்டேன்னா 4, 5ன்னா 5 கரெக்டாக அந்த ஈக்குவல் தண்ணி தான். மட்டன் இந்த தண்ணியோட கணக்கு பண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். நம்ம காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். தம் மூடி வச்சிடும். தண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே நான் அந்த அரிசியை கொட்டிட்டேன். உப்பு போட்டிருக்கேன். சும்மா அந்த மசாலா அந்த புதினா மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இந்த 2 மினிட்ஸ் தான் கரெக்டாக இது வேகணும். இல்லை அதுக்கு மேலே வேகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்படியே 2 மினிட்ஸில் கரெக்டாக இந்த வடித்தட்டியில் போட்டு வடித்து அதில் ஊற்றிப்பேன். சென்டரில் போட்டு இப்போ நம்ம சமம் பண்ணணும். மட்டன் வந்து முக்கால்வாசி இன்னும் சொல்லப்போனால் ஃபுல்லாகவே வெந்துட்டு இப்போ ஃபுல் டீ வச்சுருக்கேன். இதெல்லாம் கையில் வழித்து போட்டுட்டு காமிக்கிறேன். ஆனால் அந்த தம் போட்டதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட மறந்துட்டேன். தம் உடைக்கிறதையும் எடுக்கலை, பிளேட்டில் வைக்கிறது மட்டும் தான் எடுத்தேன். அடுத்த ட்ரிப்பு செய்யக்குள்ள இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை எல்லோரும் நல்லா